Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 19, Income Tax. இந்த வீடியோவில் Deduction under Section 80 பார்க்க போகிறோம். 80ல் நிறைய subsections இருக்குது. அதில் ஒவ்வொன்றையும் எதுக்காக deductions கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ 80C under Section 80ல் 80Cயில் எத்தனை அமௌண்ட் வரைக்கும் நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம், டோட்டல் இன்கம்லேருந்து நம்ம டிடக்ட் பண்ணிக்க முடியும், எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு இந்த டிடக்ஷன்ஸ் கிடைக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 வரைக்கும் 1,50,000 வரைக்கும் இது மைனஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். 80Cயில் வந்துட்டு சேவிங்ஸு அது 1,50,000 வரைக்கும் மட்டும்தான் டிடக்ட் பண்ண முடியும். அதில் எதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அது வந்து எம்ப்ளாயீஸ் ஷேர்ஸ் மட்டும்தான், எம்ப்ளாயியோடைய ஷேர் மட்டும்தான், தொழிலாளியுடைய பங்களிப்பு மட்டும்தான் இந்த இதில் சேர்த்த முடியும். அதுமாரி நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டில். லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட்டு, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பே பண்ணியிருந்தால் அந்த எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டு இதில் எடுத்துக்கலாம். சில்ட்ரன்ஸுடைய டியூஷன் ஃபீஸ் எடுத்துக்கலாம். சில்ட்ரன்ஸுடைய டியூஷன் ஃபீஸ் மட்டும் எடுத்துக்க முடியும். 2 சில்ட்ரனுக்கு மட்டும் தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. அதே மாதிரி ஹோம் லோன் போட்டிருந்தா, ஹவுசிங் லோன் போட்டிருப்பாங்க, ஹவுசிங் லோனில் இன்ட்ரெஸ்ட்டை தனியாக மைனஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் பிரின்சிபல் பே பண்ணியிருப்போம், அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை இந்த 1,50,000 கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த அமௌண்ட்டும் இந்த 1,50,000 எடுத்துக்கலாம். அதுமாதிரி யூலிப்ஸ்ன்றது என்ன, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ், இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த 1,50,000 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இஎல்எஸ்எஸ் அப்படின்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம், ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த 1,50,000 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சம் பெய்ட் டு பர்ச்சேஸ் டெஃபர்டு ஆனுவிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்த அமௌண்ட், இந்த டெஃபர்டு பேமெண்ட்டு, அதாவது டெஃபர்டு ஆனுவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டு. அது வந்து ரிட்டையர்மெண்ட் டைமில் நம்மளுக்கு இன்கம்மை ஜெனரேட் பண்ணும். அதாவது ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அமௌண்ட் கட்டிடுவோம், இன்சூரன்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் கவர் ஆகும், அதே டைமில் ரிட்டையர் ஆகும்போது ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு மந்த்லி கிடைக்கும். அதாவது an இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் தட் ஜெனரேட்ஸ் இன்கம் ஃபார் ரிட்டையர்மெண்ட், அதுதான் இந்த டெஃபர்டு ஆனுவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம், பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம். பட் 5 இயர்ஸ் டெபாசிட்டாக இருக்கணும், 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய டெபாசிட்டாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பார்க்கும்போது அதோடைய 80Cலே பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸுடைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் இந்த 1,50,000 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் டு நோட்டிஃபைடு செக்யூரிட்டிஸ் ஆர் நோட்டிஃபைட் டெபாசிட் ஸ்கீம்ஸில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கும், இந்த செக்யூரிட்டியில் போட்டால் உங்களுக்கு இந்த 1,50,000 ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெபாசிட்ஸ் இந்த டெபாசிட் ஸ்கீமில் நோட்டிஃபைட் டெபாசிட் ஸ்கீம், குறிப்பிட்ட அந்த டெபாசிட் ஸ்கீம்லலாம் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 1,50,000 சேவிங்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி நோட்டிஃபைடு பென்ஷன் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டோ, ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட், கேன் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இல்லைனா யூடிஐ யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதில் ஒரு நோட்டிஃபைட் பென்ஷன் ஃபண்டில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் இந்த 80Cயில் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஹோம் லோன் அக்கௌண்ட் ஸ்கீமில் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்லேருந்து நம்ம எடுத்திருந்தால் அதோடைய சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் டு டெபாசிட் ஸ்கீம் ஆஃப் எ பப்ளிக் செக்டர் ஆர் கம்பெனி என்கேஜ்ட் இன் ப்ரொவைடிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி இல்லைன்னா பப்ளிக் செக்டரில் ஏதாவது நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தால் அந்த டெபாசிட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தால் அந்த அமௌண்ட்டு இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்ஐசியோடைய லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுடைய ஆனுவிட்டி பிளானில் நோட்டிஃபைடு ஆனுவிட்டி பிளான், குறிப்பிடப்பட்ட ஆனுவிட்டி பிளானில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் அதையும் இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் அன் அப்ரூவ்டு எலிஜிபிள் இஷ்யூஸில் அப்ரூவ் பண்ண எலிஜிபிள் இஷ்யூஸில் நீங்கள் ஈக்விட்டி ஷேர்லேயோ டிபெஞ்சர்ஸ்லேயோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அந்த அமௌண்ட்டும் கூட இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி நபார்டோடைய பேங்க்கில் நபார்டோடைய
நபார்டு வந்து சிலப்போ பாண்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அது சில எல்லா பாண்டுக்கும் கிடையாது, நோட்டிஃபைடு பாண்ட். அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. இந்த நபார்டுடைய இந்த பாண்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து இங்கே ஏடிசியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி நம்ம இப்போ குறிப்பிடப்பட்ட இந்த விஷயத்துலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை வந்து 1,50,000 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டோட்டல் இன்கம்லேருந்து மைனஸ் பண்ணி அதுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாருங்கள், 80C வந்து 1,50,000 வரைக்கும் தான் லிமிட். அதுக்கு மேலே நம்ம மைனஸ் பண்ண முடியாது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும். நீங்கள் 4 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 1,50,000 மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அது மீதி அமௌண்ட்டு எடுத்துக்க மாட்டாங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். என்னென்ன பார்த்துட்டு வச்சுக்கலாம். இதை தான் சொல்கிறது. நம்ம வந்து இந்த டேக்ஸ் பிளானிங்கில் பார்த்தோம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்மளுக்கு இந்த 1,50,000 கொண்டு வர முடியும், எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 80CCC அப்படின்னு இருக்குது செக்ஷன். இந்த செக்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது அமௌண்ட் டெபாசிட்டட் இன் ஆன்யூட்டி பிளான் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆன்யூட்டி பிளானில் நம்ம ஏதாவது ஆன்யூட்டி பிளானில் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லேயோ, அதே மாதிரி இன்சூரர் ஃபார் எ பென்ஷன் ஃப்ரம் எ ஃபண்ட் ரெஃபர்ட் டு இன் செக்ஷன் 1023 AABலேயோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம இந்த 80CCC பிரகாரம் எக்ஸம்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 80CCD1 இருக்குது. அது வந்து எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு NPS 1,50,000 வரைக்கும் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால், தொழிலாளி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் அதை எடுத்துக்கலாம். 80CCD2 இருக்குது. இது எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் தொழில் தருபவருடைய பங்களிப்பு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் அக்கௌண்ட்டில். இதில் வந்து சேலரியில் 10% வரைக்கும் எடுத்துக்கலாம். 10% வரைக்கும் டிடக்ஷன் கிடைக்கும் மேக்ஸிமம். அதுமாதிரி 80CCD1Bயில் அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன் டு NPS. இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னோம் 1,50,000 வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம்னு சொன்னோம் NPSயில். அதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு மேலே 1,50,000 மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 50,000 வரைக்கும் இந்த 80CCD1Bயில் நம்ம மைனஸ் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா 80TTA1 அப்படின்னு இருக்குது. 80TTA1 அப்படின்னு இருக்குது. இதில் வந்து சேவிங் அக்கௌண்ட், இப்போ நம்ம வந்து பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டிருப்போம். அதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 வரைக்கும், மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் நம்ம எக்ஸம்ஷன் கிடைக்கும், டிடக்ஷன்ஸ் கிடைக்கும் 10,000 வரைக்கும் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில். அதுமாதிரி 80TTBயில் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இது பண்ணியிருப்போம், டெபாசிட் பண்ணியிருக்கோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் தான் இங்கே அப்ளிகபிள், ஒன்லி டு சீனியர் சிட்டிசன் தான் 80TTB. இதில் வந்து 50,000 வரைக்கும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் 50,000 வரைக்கும் இந்த சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் என்ன கிடைக்கும்னா எக்ஸம்ஷன் கிடைக்கும். இப்போ 80GG இருக்குது. இதில் வந்து இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து நம்மளுக்கு HRA கொடுத்தா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருந்தால் அது தனி செக்ஷன், அது தனியாக பார்த்தலாம். இப்போ சேலரியில் ஃபஸ்ட்டு க்ரோஸ் சேலரி எடுப்போம், அதுலேருந்து ஃபஸ்ட்டு HRA தான் மைனஸ் பண்ணுவோம். அப்போது இதில் வந்து HRA கொடுக்கல, எம்ப்ளாயர் வந்து HRA கொடுக்கல, அவர்கிட்ட நம்ம ரிசீவ் பண்ணல அப்படின்னா இந்த ரெண்ட் நம்ம கொடுத்துருப்போம், வாடகை கொடுத்துருப்போம், அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்காங்க 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது லீஸ்ட்டோ அந்த லீஸ்டான அமௌண்ட்டை 80GG பிரகாரம் நம்ம எக்ஸம்ட் பண்ணிக்கலாம், நம்ம இன்கம்லேருந்து எக்ஸம்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்ட் பெய்டு எவ்வளோ ரெண்ட் பே பண்ணோம் மைனஸ் 10% ஆஃப் டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கமில் 10% எடுத்துட வேண்டியது, ரெண்ட் பெய்ட்லேருந்து அதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருது. இல்லைனா 5,000 பர் மந்த், 5,000 மாதத்துக்கு கணக்கு எடுத்துக்கணும். இல்லைனா டோட்டல் இன்கமில் 25% எடுத்துக்கணும். இந்த 3ல் எது கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 80GG பிரகாரம் மைனஸ் பண்ணிக்கலாம். HRA வந்து எம்ப்ளாயர் கொடுத்துருந்தால் அது தனி, அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்கம் டேக்ஸ் இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ் இன்கம் டேக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்கம் ஃப்ரம் சேலரியில் இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே 80GGயில் வந்துட்டு ஸ்பெஷல், அதாவது HRA வந்து எம்ப்ளாயர்கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணலை, எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அவர் ரெண்ட் பே பண்ணியிருப்பார், பட் அவருக்கு ரெண்ட்டு அந்த HRA கிடைக்கல. அப்படிப்பட்டிருக்கும்போது இந்த ரெண்ட்டை எங்கே மைனஸ் பண்ணணும், எப்போ மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80GG செக்ஷனில் மைனஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ரெண்ட் ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கோ அதுலேருந்து டோட்டல் இன்கமில் 10% எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்து வைக்கணும். இல்லைனா 5,000 பர் மந்த் எடுத்துக்கணும். இல்லைனா டோட்டல் இன்கமில் 25% எடுத்துக்கணும். இதில் எது குறவாக இருக்கோ, எது லீஸ்ட்டாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம 80GGயில் எக்ஸம்ட் பண்ணிக்க முடியும். அதே பார்த்திங்கன்னா 80Eன்னு இருக்குது. 80E
இது வந்து எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தால் அதுக்கோட இன்ட்ரெஸ்ட்டோட எக்ஸம்ஷன். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 8 வருஷம் மட்டும்தான். நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தாலும் அதை எக்ஸம் பண்ணிக்கலாம் 80E பிரகாரம். அது இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் 8 இயர்ஸ். 8 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கொடுத்ததை இந்த இதில் நம்ம மைனஸ் பண்ணிக்க முடியும். அதாவது எஜுகேஷன் லோன் எடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை 80E பிரகாரம். அது பார்த்திங்கன்னா 80EE அப்படின்னு இருக்குது, 80EE. இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோன் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஹோம் ஓனர்ஸ் 50,000 மைனஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைமாக ஹோம் லோன் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் ஹோம் ஓனர்ஸ்க்கு ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு 50,000 வரைக்கும் இந்த 80EEயில் மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் கவனிக்கணும், இந்த டிடக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம அப் டு 50,000 சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்துட்டு செக்ஷன் 24 ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 24 அதாவது நீங்கள் ஹவுசிங் லோன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸம்ஷன் எவ்வளோன்னு 2 lakhs. நீங்கள் ஹெச்ஆர்ஏ மைனஸ் பண்ண முடிச்சோடனே ஃபஸ்ட்டு க்ரோஸ் சேலரி எடுப்போம், அதுலேருந்து ஹெச்ஆர்ஏ மைனஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமே என்ன பண்ணுவோம்னா இந்த இந்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுவோம். அதாவது ஹவுசிங் லோனுக்கு எடுத்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுவோம். 2 lakh வரைக்கும் எக்ஸம் பண்ணிக்கலாம் செக்ஷன் 24 பிரகாரம். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா வரதை தான் 80Eயில் மைனஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோன் ஃபார் ஃபஸ்ட்டு டைம் ஹோம் ஓனர்ஸ் மட்டும் 50,000 வந்து இந்த 80Eயில் மைனஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 80Eயை பற்றி சொல்லும்போது இந்த டிடக்ஷன்ஸ் அதாவது அப் டு 50,000ன்றது இஸ் ஓவர் அண்ட் எபோவ் தி ₹2 lakh லிமிட் அண்டர் செக்ஷன் 24 ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 80D. இது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸு. நம்மளுக்கோ இல்லை நம்மளுடைய ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ, செல்ஃபு, ஸ்பௌஸு, சில்ட்ரன் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 25,000 ரூபாய்க்கும் நம்ம எக்ஸம் பண்ணிக்கலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பேரண்ட்டுக்கு எடுத்திருந்தா, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பேரண்ட்டு ஃபினான்ஷியல் இயர் 2015-16க்கு அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் பண்ணாத ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணாத பேரண்ட்டு இருந்து 80 இயர்ஸ்க்கு ஓல்டாக இருந்தால் அவங்களுக்கு 50,000 வரைக்கும் நம்ம எக்ஸம் பண்ணிக்க முடியும். 80DD அடுத்து பார்த்திங்கன்னா 80DD. இது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹேண்டிகேப்டு டிபெண்டன்ட் ஆர் பேமெண்ட் டு ஸ்பெசிஃபைட் ஸ்கீம் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹேண்டிகேப் டிபெண்டன்ட். இதெல்லாம் வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று வந்து டிசபிலிட்டி வந்து 40% ஆர் மோர் பட் லெஸ் தென் 80%. 40% மேலே இருக்கணும், பட் 80% கீழே இருந்துச்சுன்னா 75,000 வரைக்கும் நம்மளுக்கு அந்த எக்ஸம் பண்ணிக்க முடியும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை ஹேண்டிகேப்டுக்கு. அதே டிசபிலிட்டி வந்து 80% அதுக்கு மேலேயோ இருந்தால் 1,25,000 வரைக்கும் இந்த 80DDயில் நம்ம எக்ஸம் பண்ணிக்க முடியும். பாருங்க, அடுத்து 80DDBன்னு இருக்குது. 80DDB இது வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் செல்ஃப். அது வந்து நம்ம வந்து அது மெடிக்கல் பே பண்ணியிருக்கிறோம். இது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிப்போம் நம்மளுக்கோ இல்லை நம்மளுடைய டிபெண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கோ. அந்த 11DDயில் குறிப்பிட்ட அந்த டிசீஸ்க்கு மட்டும் 11DD ரூலில் குறிப்பிட்ட அந்த டிசீஸ்க்காக நம்ம டிபெண்ட் ரிலேட்டிவ்க்கோ நம்மளுக்கோ மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருந்தால் 60 வயசுக்கு கீழே இருந்தால் 40,000 இல்லைன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஆக்சுவலாக பே பண்ணோம். இதில் எது குறவோ அது லோவர் ஆஃப் 40,000 ஆர் தி அமௌண்ட் ஆக்சுவலி பேட். 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா 1 லட்சமோ அல்லது நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் அதோ இதில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இங்கே கவனிக்கணும், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரில் சில குறிப்பிட்ட டிசீஸ்க்கு மட்டும்தான், அதாவது 11DD ரூலில் என்னென்ன டிசீஸ் குறிப்பிட்டிருக்கோ அந்த டிசீஸ்க்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருந்தால் 80DDB செக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். 60 வயசுக்கு கீழே இருந்தால் 40,000 ரூபா இல்லைன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலி மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், இதில் எது குறவோ அதை எடுத்துக்கலாங்க, நம்ம எக்ஸம் பண்ணிக்கலாம் டோட்டல் இன்கம்லேருந்து. அதே டைமில் 60 வயசுக்கு மேலே இருந்தால் 1 லட்சம் இல்லைனா உண்மையாலுமே நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணோம், இதில் எது குறவாக இருக்கோ அதை நம்ம எக்ஸம் பண்ணிக்க முடியும் 80DDBயில் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் 80U அப்படின்னு இருக்குது. இது வந்து செல்ஃப் சஃபரிங் ஃப்ரம் டிசபிலிட்டி. அதில் 2 இருக்குது பாருங்கள். ஒரு இண்டிவிஜுவல் சஃபரிங் ஃப்ரம் ஏ ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா பிளைண்ட்னஸ் இருக்கலாம், மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 75,000 வரைக்கும் 75,000 வரைக்கும் எக்ஸம் பண்ணிக்க முடியும். இதே வந்து சிவியர் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவல் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா 1,25,000 வரைக்கும் எக்ஸம் பண்ணிக்க முடியும் 80U. 80GGBன்னு இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க கம்பெனிஸு,
கொடுத்துருந்தால் அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் கேஷாக பே பண்ணியிருந்தால் அலோடு கிடையாது. கேஷாக பே பண்ணியிருக்க கூடாது. இதான் விஷயம். அடுத்து வந்துட்டு நம்ம கூடியது வந்துட்டு 80GGC 80GGC. இதில் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் எவ்வளோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கேஷாக பே பண்ணியிருக்கக்கூடாது. நாட் அலோட் இஃப் பெய்ட் இன் கேஷ். 80RRBன்னு இருக்குது. 80RRB அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேட்டன் ரைட் இருக்கும். அந்த பேட்டனுக்கு வந்துட்டு ராயல்ட்டி கிடைக்கும், இன்கம்மாக ராயல்ட்டி கிடைக்கும். அப்படி கிடச்சிருந்தா 3 லட்சம், இல்லைன்னா ஆக்சுவலி எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணணும். இதில் எது கம்மியோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். பேட்டன்ட் அப்படின்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு பண்ணியிருப்போம், புதுசாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இனோவேஷன் பண்ணியிருப்போம். அந்த இனோவேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு பேட்டன் ரைட் கிடைக்கும். அது வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு யாராச்சும் யூஸ் பண்ணணுன்னா நம்மகிட்டேருந்து வாங்கணும். அப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன, அவங்க வாங்கி அதை யூஸ் பண்ணும்போது, அதை உற்பத்தி பண்ணி விற்கும் பொழுதோ இல்லை அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்மளுக்கு ராயல்ட்டியாக கொடுப்பாங்க. அந்த ராயல்ட்டி அமௌண்ட் வந்து 3 லட்சமோ இல்லை அதுக்கு நம்ம 3 லட்சம் இல்லைன்னா நான் ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், இதில் எது கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்கம்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்க முடியும். இது 80RRB, அதாவது ராயல்ட்டி ஆஃப் ஏ பேட்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 80RRB. 80GGCன்றது பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷன், கம்ப்ளீட் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணால் கம்ப்ளீட்டாக டிடெக்ட் பண்ணிக்கலாம். பட் கேஷாக பே பண்ணியிருந்தால் நாட் அலோடு. இதுதான் 80 செக்ஷனில் வரக்கூடிய டிடக்ஷன்ஸு இன்கம் டேக்ஸில் 80 வரக்கூடிய. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்ஷன் ஞாபகம் வைக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துமே மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு எதுக்கு எந்த செக்ஷனுக்கு என்னன்றது மட்டும் பார்த்துக்கோங்க, என்ன லிமிட்டு அதை மட்டும் ஜென்ரலாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது ஈஸியாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.